அருட்கரம் தேடி உன்னாலய வேடம் அலையலையாக வருகின்றோம். அருவியல் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய வேடம் அலையலையாக வருகின்றோம். அருவியவளையில் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமையின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமையின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் இறைவா உன் கரந்தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளியிருக்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள சகோதரர்களே, இன்று நாம் கடவுளோடு இணைந்து கடவுளுக்கு எதிராகவும் நம்மிடையே வாழும் சக மனிதர்களுக்கு எதிராகவும் செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி நாம் திருந்தி ஆண்டவரிடம் திரும்பி வருவோம் மற்றும் ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த ஒரு கருத்துக்காகவும் மற்றும் இந்த திருவழிபாடானது நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவும் அதே சிந்தனையோடு ஆண்டவருக்கு அன்பு செய்யவும் இந்த திருவழிபாடு அழைக்கின்றது என்ற ஒரு கருத்துக்காக இத்திருப்பறை பக்தியோடு மன்றாடுவோம். இறைவன் ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர்களை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. கனிவுடன் ஒப்புரவாக்கும் இறைவா, நீர் அனைத்தையும் படைத்தவர், அனைவருக்கும் தந்தை என நாங்கள் முற்றிலும் அறிந்து கொள்ள மீட்பின் சிறப்பான நாள்களை எங்களுக்கு தருகின்றேன். ஏற்புடைய எக்காலம் முழுவதும் அமைதி அளிக்கும் ஒரு வார்த்தையை நாங்கள் தாராள உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும் எனும் உமது திருவுளத்திற்கு பணிந்து வாழ கனிவாய் எங்களுக்கு துணை பெறுவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம்.
ஆண்டவராகிய கடவுள் கூறுவது இதுவே: என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சி இருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-3 முடிய, மீண்டும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தார்கள். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே,
நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் தம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உன் சொத்தையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாட இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள நண்பர்களே, இன்று ஒப்புரவு என்ற கருத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்புரவு என்று சொன்னால் நல்லுறவு அல்லது நல் உறவை ஏற்படுத்துவது என்று அர்த்தமாகும். இந்த நல்லுறவை யாருடன் ஏற்படுத்துவது என்று கேட்டால், தந்தை கடவுளோடும் நாம் வாழ்கிற சக மனிதர்களோடும் இந்த நல்ல உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே இந்த நல்லுறவிலே நாம் செய்கிற பாவத்தின் வழியாக பல விரிசல்கள் ஏற்படுகின்றன. எனவே நாம் தந்தை கடவுளிடமிருந்தும் நம்மிடையே வாழ்கிற சக மனிதர்களிடமிருந்தும் இந்த நல்லுறவை இழந்து தந்தையிடமிருந்து பிரிந்து செல்லுகிற மக்களாக நாம் வாழ்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். என்று சொல்லி இந்த உடன்படிக்கையின் வழியாக ஒரு நல்ல உறவை அந்த மக்களோடு ஏற்படுத்துகிறார். ஆனால் நாளடைவில் அங்கு என்ன நடக்கிறது? இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்து அந்த நல்ல உறவை, அந்த உடன்படிக்கையில் விரிசலை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் கடவுளிடமிருந்து, அந்த உறவிலிருந்தும் அன்பிலிருந்தும் அவர்கள் பிரிந்து செல்லுகிறார்கள். அதே போலத்தான் இன்று நாமும் பல நேரங்களிலே மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுகிற பொழுது, மற்றவர்களை
பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது, மற்றவர்களுக்கு நாம் துரோகம் செய்கிற பொழுது, நாமும் தந்தை கடவுளிடமிருந்து பிரிந்து நாம் வாழ்கிற சக மனிதர்களிடமிருந்து உறவை முறித்துக் கொண்டு வெகு தொலைவிலே சென்று வாழ்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, தவறு செய்வது அல்லது பாவம் செய்வது மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்திலேயே மூழ்கி இருப்பதுதான் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. எப்பொழுது நாம் கடவுளிடம் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திருந்தி மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்றைய வழிபாடானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வீழ்ச்சியிலே எழுச்சி காண்பவர் அல்ல, மாறாக நம்முடைய எழுச்சியில் மகிழ்ச்சி காண்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஒரு பாவி பரிதாபமாக இறப்பதை அவர் விரும்புவதில்லை. அந்த பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். எனவே எரிபலிகளையும் காணிக்கைகளையும் நம்முடைய திருவிழாக்களையும் கடவுள் வெறுக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நம்முடைய நொறுங்கிய உள்ளமும் நாம் திருந்தி மனம் வருந்தி கடவுளிடம் வருகிற அந்த நிகழ்வையும் தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஊதாரி மகனுடைய ஓமையானது நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓமையின் மைய கருத்தாக அல்லது சார அம்சமாக இருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், அந்த மகன் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்தி மனம் வருந்தி எழுந்து தந்தையிடம் வந்து, தந்தையே, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் குற்றம் புரிந்தேன் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வுதான் இந்த ஊமையினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அதே ஒரு உணர்வை தான் இன்று கடவுள் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி அந்த பாவத்தை ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக அறிக்கையிட்டு நமது பாவங்களுக்காக மனம் வருந்துகிற பொழுது இரக்கமே உருவான கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வை அளிப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிலை பெற செய்வார்.
உங்களிடம் வணங்கி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பெருமைக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் அமைதியையும் ஒப்புரவுமாகிய உம் திருமகன் உலகின் பாவத்தை தம் இரத்தத்தால் அழித்தார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இவ்வாறு உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி நாங்கள் கிறிஸ்து தரும் விடுதலையை அனைவருக்கும் வழங்கிட ஆற்றலை தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படித்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உங்களுக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்தரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட தம் உடம்பு கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்பழக்கினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமறு தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நல்லவர், நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. இனிவாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே.
இயேசுவே இன்னும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லை இங்கு நீதான் என்னில்லை. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருமகனின் அருளடையாளம் எங்களின் ஆற்றலாக பெருகச் செய்ய உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒருமைப்பாட்டின் மறைபொருளாக இப்பள்ளியிலிருந்து நாங்கள் உண்மையான அன்பை முகந்து எங்கும் அமைதியின் தூதர்களாக பணிபுரிவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீயை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நீரை கன்னிகையே.